வணக்கம். இப்போ இருக்கிற காலத்துல ஒரு கண்டென்ட் கிரியேட்டர்னா சினிமா ஷூட் பண்ணணும், இன்ஸ்டாகிராம்க்கு ரீல்ஸ் போடணும், போட்டோவும் எடுக்கணும். ஆனா இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கேமரா இருந்தா போதுமா? கேனன் EOS C50 கிட்ட இதுக்கு ஒரு பதில் இருக்குன்னு சொல்றாங்க. அது என்னன்னு வாங்க பார்க்கலாம். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு நெட்ஃபிளிக்ஸ் படத்துக்கு வேணான குவாலிட்டி, ஒரு இன்ஸ்டா ரீலுக்கு வேணான வேகம், அப்புறம் ஒரு பத்திரிக்கை போட்டோ ஷூட்க்கு வேணான ஸ்டில்ஸ், இது எல்லாத்தையும் ஒரே கேமரால எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாம எடுக்க முடியுமா? இதுதான் இன்னைக்கு நம்ம கேட்க போற மில்லியன் டாலர் கேள்வி. சரி, இந்த கேள்விக்கு பதில் தேட நாம முதல்ல கேமராவோட இதயத்துக்கே போயிடலாம். அதாவது அதோட சென்சார். ஒரு கிரியேட்டருக்கு அதை என்ன மாதிரியான ஒரு கிரியேட்டிவ் ஃப்ரீடத்தை கொடுக்குதுன்னு முதல்ல பார்ப்போம். இதுல இருக்கிறது ஒரு புது 7K ஃபுல் ஃப்ரேம் சென்சார். 7Kங்கிறது வெறும் ரெசல்யூஷன் மட்டும் இல்ல, இதுல இருக்கிற 15+ ஸ்டாப்ஸ் டைனாமிக் ரேஞ்ச் பத்தி சொல்றேன் கேளுங்க. ஒரே ஷாட்ல ஜன்னலுக்கு வெளியே இருக்கிற பளிர்னு அடிக்கிற வெயிலையும், ரூம்குள்ள இருக்கிற அடர்ந்த நிழலையும், ரெண்டுலயும் இருக்கிற சின்ன சின்ன டீடைல்ஸ் கூட மிஸ் ஆகாம அப்படியே எடுக்க முடியும். அதாவது இனிமேல் லைட்டிங் ஒரு பெரிய தலைவலியே இல்ல. அடுத்ததா ஓபன் கேட். சினிமா EOS கேமராக்கள்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இது எப்படின்னா, கேமரா உங்களுக்கு ஒரு பெரிய கேன்வாஸ் கொடுத்துடுற மாதிரி. நீங்க ஷூட் பண்ணும்போது ஃப்ரேமிங் பத்தி ரொம்ப யோசிக்கவே வேண்டாம். முழு சென்சாரையும் யூஸ் பண்ணி ஷூட் பண்ணுங்க. அப்புறமா எடிட்டிங்ல உங்களுக்கு என்ன ஃப்ரேம் வேணுமோ அதை அழகா செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒர்க் ஃப்ளோ எவ்வளோ பவர்ஃபுல்னு பாருங்களேன். ஸ்டெப் 1, முழு 7K சென்சார்ல ஷூட் பண்றீங்க. ஸ்டெப் 2, எடிட்டிங்ல உங்க கதைக்கு எது சரியா வருமோ அந்த ஃப்ரேமை மட்டும் செலக்ட் பண்றீங்க. கடைசியா ஸ்டெப் 3, அது ஒரு பெரிய சினிமா ஸ்கிரீனா இருக்கலாம், இல்ல இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியா கூட இருக்கலாம். எதுக்கு வேணும்னாலும் ஒரே ஷாட்ல இருந்து அவுட்புட் எடுக்கலாம். சூப்பர்ல. இதோட உண்மையான மேஜிக் என்ன தெரியுமா? உங்க மெயின் சினிமா ஷாட்டை கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் பண்ணாம அதுல இருந்தே சோஷியல் மீடியாக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான வெர்டிகல் வீடியோவை எடுத்துடலாம். இனிமே ஒரே சீனை 2 தடவை 2 ஃப்ரேம்ல ஷூட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. டுவல் ஃபேஸ் ISO. இதை சிம்பிளா சொல்லணும்னா, கேமராவுக்கு 2 பவர் மோட் இருக்கிற மாதிரி. ISO 800 நல்ல வெளிச்சத்துல ஷூட் பண்றதுக்கு, ISO 6400 ரொம்ப கம்மியான வெளிச்சத்துல ஷூட் பண்றதுக்கு. கேமராவே ஆட்டோமேட்டிக்கா இந்த 2ல எது பெஸ்டோ அதை செலக்ட் பண்ணிடும். இதனால நீங்க எந்த லைட்டிங்ல ஷூட் பண்ணாலும் உங்களுக்கு நாய்ஸ் இல்லாத கிறிஸ்டல் கிளியர் இமேஜ் கிடைக்கும். சரி, ஒரு சூப்பரான தெளிவான இமேஜ் எடுக்க முடியுது. ஆனா அந்த சரியான தருணத்தை, அந்த ஆக்ஷனை மிஸ் பண்ணாம எப்படி பிடிக்கிறது? அதுக்கு தேவையான ஸ்பீட் அண்ட் அக்யூரசி பத்தி இப்ப பார்க்கலாம். 4K 120. இந்த நம்பர் பார்க்க சிம்பிளா இருக்கலாம், ஆனா இதுதான் சினிமேட்டிக் ஸ்லோ மோஷனோட ரகசியம். ஒரு செகண்டுக்கு 120 ஃப்ரேம்ஸை 4K ரெசல்யூஷன்ல ஷூட் பண்றதால நீங்க வீடியோ ஸ்லோ பண்ணும்போது ஒவ்வொரு அசைவும் அவ்வளோ அழகா, அவ்வளோ டீட்டெயிலா தெரியும். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஸ்லோ மோஷன் எடுக்கும்போது சென்சார்ல இருந்து எந்த ஒரு பகுதியும் கிராப் ஆகாது. சில கேமராக்கள்ல ஸ்லோ மோஷன் போட்டா ஃப்ரேம் ஜூம் இன் ஆன மாதிரி ஆயிடும். இதுல அப்படி இல்ல. நார்மல் ஸ்பீட்ல உங்க ஃப்ரேம் எப்படி இருக்கோ அதே ஃபீல்ட் ஆஃப் வியூ தான் ஸ்லோ மோஷன்லயும் இருக்கும். நோ காம்ப்ரமைஸ். ரால ஷூட் பண்றது எதுக்குன்னா, எடிட்டிங்ல கலர் கரெக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு முழு சுதந்திரம் கிடைக்கும். இங்க உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஹையஸ்ட் குவாலிட்டி தேவைப்படுற விளம்பர படங்களுக்கு HQ, பொதுவான எல்லா ஷூட்டிங்க்கும் ST, ரொம்ப நேரம் ரெக்கார்ட் பண்ணணும், உதாரணத்துக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி, அதுக்கு LT, அதாவது குவாலிட்டியை குறைக்காம ஃபைல் சைஸை மட்டும் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது வெறும் ஆட்டோ ஃபோக்கஸ் கிடையாது, இது ஒரு ஸ்மார்ட் ஆட்டோ ஃபோக்கஸ். டீப் லேர்னிங் டெக்னாலஜி யூஸ் பண்றதால இந்த கேமராவுக்கு மனுஷங்களையும் விலங்குகளையும் நல்லா தெரியும். அவங்க அடுத்து எப்படி மூவ் பண்ணுவாங்களுக்கு கணிச்சு ஃபோக்கஸை எப்பவும் ரெடியா வச்சிருக்கும். இங்க கண்ட்ரோல் உங்க கையில. ஒருத்தரோட முகத்துல ஃபோக்கஸ் வேணுமா, இல்ல கண்ணுல வேணுமா, ஏன் அவரோட இடது கண்ணுல மட்டும் ஃபோக்கஸ் வேணுமான்னு கூட நீங்க கேமராவுக்கு சொல்லலாம். 4K 120ல ஷூட் பண்ற ஒரு வேகமான ஆக்ஷன் சீன்ல கூட அது நீங்க சொன்ன இடத்தை விட்டு நவராது. ஃபோக்கஸ் மிஸ் ஆயிடுமோங்கிற டென்ஷனே இனி வேண்டாம். ஓகே, சூப்பரா ஒரு ஷாட் எடுத்தாச்சு. இப்ப அடுத்த பெரிய டாஸ்க் என்ன? அந்த ஃபுட்டேஜை ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து எடிட்டிங் டேபிளுக்கு எப்படி வேகமா எஃபிஷியன்ட்டா கொண்டு வரது? இதை யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு நியூஸ் சேனலுக்கு ஷூட் பண்றீங்க, இல்ல ஒரு லைவ் ஈவெண்ட்ல இருக்கீங்க, இல்ல உங்க எடிட்டர் வேற ஒரு ஊர்ல இருக்காரு. ஷூட் பண்ணி முடிச்ச அடுத்த செகண்டே ஃபுட்டேஜ் அவருக்கு போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? அதுதான் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல ஒரு பெரிய கேம் சேஞ்சர். நீங்க கேமரால ரெக்கார்டிங்கை ஸ்டாப் பண்ணின உடனேயே ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ராக்ஸி ஃபைல் இன்டர்நெட் வழியா உங்க எடிட்டருக்கு போயிடும். அவர் உலகத்துல எங்க இருந்தாலும் சரி. இனிமே ஹார்ட் டிஸ்கோ கொரியர் பண்றது, ஃபைல் டிரான்ஸ்ஃபருக்காக மணிக்கணக்கா வெயிட் பண்றது, இந்த வேலையெல்லாம் கிடையாது. சோஷியல் மீடியாவுக்கு கண்டென்ட் பண்றவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். நீங்க மெயின் வீடியோவை ஷூட் பண்ணும்போதே அது கூடவே இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்க்கான வெர்டிகல் வீடியோவும் ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆகி SD கார்டுல சேவ் ஆயிடும். ஷூட்டிங் முடிஞ்சதும் வெர்டிகல் வெர்ஷனும் ரெடி. இனிமே எடிட்டிங்ல போய் தனியா கிராப் பண்ணி ரெண்டர் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்.
சரி, இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ஒரு பக்கம். இப்ப கடைசியா C50யோட மிகப்பெரிய பலம், அதோட சீக்ரெட் வெப்பன்னு சொல்லலாம். அதோட அந்த ரெட்டை வேடத்தை பத்தி இப்ப பேசலாம். இது ஒரே கேமரா தான், ஆனா இதுக்கு 2 முகம் இருக்கு. ஒரு பக்கம் இது ஒரு பக்கா சினிமா கேமரா, 7K ரா ரெக்கார்டிங், டுவல் ஃபேஸ் ISO, ப்ரொஃபஷனல் ஆடியோ இன்புட்ஸ்னு எல்லாமே இருக்கு. இன்னொரு பக்கம் இது ஒரு ஹை ஸ்பீட் போட்டோகிராஃபி கேமரா, 32 மெகா பிக்சல் ஸ்டில்ஸ், ஒரு செகண்டுக்கு 40 போட்டோஸ் எடுக்கிற ஸ்பீடுன்னு போட்டோகிராஃபிலையும் மிரட்டுது. இதனால என்ன லாபம்னா, இனிமே வீடியோவுக்கு ஒரு கேமரா, போட்டோவுக்கு ஒரு கேமரான்னு 2 பெரிய கேமராவை தூக்கிட்டு அலைய வேண்டியதில்ல. நீங்க ஒரு வெட்டிங் போட்டோகிராஃபரா இருக்கலாம், இல்ல ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கரா இருக்கலாம். யாருக்கா இருந்தாலும் ஒரே கருவில 2 உலகத்தோட பெஸ்ட் ஃபீச்சர்ஸையும் அனுபவிக்கலாம். அப்போ நாம ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கு மறுபடியும் வருவோம். ஒரே கேமரால எல்லா வேலையும் செய்ய முடியுமா? C50ய பார்த்தா கண்டிப்பா முடியும்னு தான் தோணுது. இன்னைக்கு கண்டென்ட் தேவைகள் அதிகமாயிட்டே போகுது. இந்த மாதிரி ஒரு சூழல்ல இது மாதிரி ஹைபிரிட் கேமராக்கள் ஒரு லக்ஸரியா இல்லாம ஒரு அத்தியாவசிய தேவையா மாறுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?